லைஃப்பில் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலி. ஃபன் பண்ணுற ஜாம் நல்ல ஒரு அருமையான ஒரு காமிக்கலான ஒரு படம். ஆக்சுவலி இந்த ஒரு வீக்கெண்டுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். அண்ட் ராஜு சார் அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள், அவர் நடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டாக ஒரு கூட இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஃப்ரெண்டு அந்த ஒரு பர்சன் எப்படி வந்து ரிலேட் பண்ணுறாரு, நம்ம லைஃப்பில் எப்படி ரிலேட் பண்ணுறான்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது. லவ் யாருக்கு வேணால் வரலாம், எப்படி வேணால் வரலாம், அது எந்த வயசுல வேணால் வரலாம். பட் ஆனால் அது யார் சூஸ் பண்ணுறான்னு ஒரு விஷயம் இருக்குது. பிரேக்கப்ன்றது ரொம்ப 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 உங்கள் ஜென்ரேஷனை புரிஞ்சிக்கவே முடியலடா. அந்த கதையிலையுமே வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஓவர் ரியாக்ட் இல்லாமல் என்ன படத்துக்கு தேவையோ அவ்வளோ அழகாக, எந்த இடத்துல சாங் வேணுமோ அந்த இடத்துல சாங். பட் ஆனால் ஒரு இடத்துல ரொம்ப அழுதுட்டேன், அவர் அழுதுமோ நாங்களும் அழுதுட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீனிங் பாயிண்ட்லேயே கனெக்டிவிட்டி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ லவ் அது வந்து ஒரு பெரிய விஷயம். கடவுள் கொடுத்தா எடுத்துக்கலாம், கொடுக்கலன்னா ஃபைன் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. எல்லாருக்கிட்டையுமே லவ் இருக்குது. லவ்ன்ற விஷயம் வந்து எங்கேயுமே இல்லைலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்குது, வரும், அந்த கடவுள் கொடுப்பார், அவ்வளோதான். அந்த படத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக ஓவராலாக அந்த ஹீரோயின் நல்லா ரொம்ப ரொம்ப பிகு பண்ணாமல் லைட்டாக என்ன தேவையோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றி படமாக அமைய அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். படம் சூப்பர் ஹிட், நல்லா இருக்குது. கண்டிப்பாக தெரியல எல்லாரும் பாருங்க. படம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும். ஏன்னா லவ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா உண்மை சூசைட் தாட் போயிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த எந்த ஒரு பெனிஃபிட்டும் வரல. பாசிட்டிவாக எப்படி லவ்வை கொண்டுட்டு போகணும், பிரேக்கப் ஆனாலும் அதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தார் டேரக்டர். ராஜுவும் அதை நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ் மம்மிஸ் வந்து எப்படி இருக்காங்க, இப்போ வந்து அந்த வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்களாம் 2K கிட்ஸ் மம்மி வந்து எப்படி இருக்காங்க, ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சரண்யா மேடம் நடிப்பும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இது வந்து நிறையா பேர் ரீச் பண்ணி நல்லா பார்த்தாங்கன்னா நல்ல மூமெண்ட் இருக்கும். காலேஜ் யங்ஸ்டர்ஸ் காலேஜ் லைஃப்பை வந்து நல்லபடியாக காமிச்சிருந்தாங்க. என்னங்க காமெடியெல்லாம் நல்லா இருந்தது. பப்புவோட காமெடி நல்லா இருந்தது. படம் எப்படி இருக்குது? படம் ஃபீல் குட் தான் ப்ரோ. எல்லாமே படம் சூப்பராக இருக்குது. எந்த லேக்கிங் எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து யார் வேணால் ஃபேமிலிஸ் அப்புறம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா எல்லாருமே செம்மையாக இருக்குது. ஃபீல் குட் சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ராஜோன்னு பயங்கரமாக ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் கூட இருக்க மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க அப்படி ஃபுட்டை கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். வீட்டிலே உட்காந்து ஃபேஸ் பண்ண இது 3 ஹவர் வந்து தாராளமாக இந்த மூவியை பார்த்துட்டு போகலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. ராஜு சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். படத்தில் ஏதாவது காமெடிஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்காங்க? நல்லா இருக்குது. எல்லாமே டைமிங் காமெடி. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக யங்ஸ்டருக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா பிரேக்கப் ஆகிட்டு அதுவே டீப்பால் இல்லாமல் ஃபார்வர்ட் பண்ணிட்டு லைஃப்பில் முன்னேறணும், அந்த கான்செப்ட் தான் இருக்குது. பார்க்கலாம், நல்லா இருக்குது, நல்ல ஷோ. இப்போ அனைத்து ஆடியன்ஸுக்கும் படம் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக தேங்க்யூ. படம் எப்படி இருக்குது? ஆமாம், படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. 3 ஹீரோயிக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஹீரோயிக்கு என்னென்ன கேரக்டர் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ராஜியோட ரியாக்ஷனும் அவருடைய ஆட்டிடியூடு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீன்லாம் வந்து அவருக்காகவே கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக படம் நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். வந்து தேட்டருக்கு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் இந்த மாதிரிலாம் எப்படி இருக்குது? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கூட தளபதி டைலாக் வருது அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். காமெடியில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடியில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது.